மனம் இங்கே வாடுதடா சேய் மனம் உன்னை நாடுதடா தாராட்டு பாட தாயில்லையே உன்னை பாலூட்டி வளர்க்க நான் இல்லை பாலூட்டி வளர்க்க தாய் மனம் அம்மா
வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா நீயும் அம்மாவை வாங்க முடியுமா ஆயிரம் உறவு உள்ள தேடி வந்து நின்னாலும் தாய் போலே ஆக முடியுமா ஆராரிரோ 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 குட்ட பிள்ளையும் பார்த்து பசிமரப்பா நெஞ்சிலே நடக்க வைப்பார் நிலாவை பிடிக்க வைப்பார் நெஞ்சிலே நடக்க வைப்பார் நிலாவை பிடிக்க வைப்பார் கண்ணி யானை படை கொண்டு சேனை பரமென்று மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு
வாழ பிறந்தாயடா வாழ பிறந்தாயடா மலர்ந்து மலராத பாரி மலர் போல மலரும் விழிவண்ணமே வந்து விழிக்கும் விழியான காலை கொண்டுதான் இளைய கலை நதியில் விளையாடி குடியில் தனி நடந்த இளம் நதியை மலை மதுரை நகர் கண்டு தமிழ் வழிந்தது மஞ்சள் தமிழ் வழிந்தது அருமை மகன் போல வளர்த்த கதை சொல்லவா கனவில் நிலையாத காலத்தினை வந்து பிரித்த கதை சொல்லவா பிரித்த கதை சொல்லவா கண்ணு மணி போல கலந்து பிறந்தோமடா இந்த பண்பு கடல்வாழும் உறவை பிரிக்க முடியாதடா ஆரிராரோ ஆச்சா நேத்துக்கு போகும்போது எழுதிக்கிறீங்கப்பா ஆச்சாடா போச்சியா ஆமா குடும்பம் ஏய் புரிஞ்சா பாப்பா பலிக்கு வாடா நேரத்துல என்னடா ஒண்ணு என்ன பாடா பைக் எழுதுடா பாரு எப்படா அவனை பலி கொடுக்க போறேன்னு பாருங்கப்பா நம்மளோட அரண்மனையில நான் விதவிதமா சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரி அப்பா சாக போற நேரத்துல அம்மா கையில ஒரு கை சாப்பாடு வேணும்ப்பா. அம்மா கையில ஒரு கை சாப்பாடு வேணும்ப்பா. சாப்பாடு வேணும்ப்பா. எனக்காக உயிரையே கொடுக்க போறேன். உனக்கு ஒரு வேளை சாப்பாடு தானே கொடுக்க மாட்டேன். எத்தனையோ கேள்வி கேட்கிறாங்க. ஆனா இப்ப என்ன கேட்ட பாத்தியா, அரண்மனையில நான் நாவார உண்டு இருக்கிறேன். இவ்வளோ சாப்பிட்டுக்கிறேன்பா. சைலன்ஸ் 1 2 3 கம்மிடு. அப்படி இருக்கும் போது என்னை பார்த்து கேட்ட பாத்தியா, அம்மா கையால கடைசியா ஒரு வேளை சாப்பாடு போடுவேன் சாப்பிடுமா. நான் தான் சோறு போடுற அளவுக்கு அந்த அளவுக்கு நான் பாவி. நீ எனக்காக உயிரை கொடுக்க போற, உனக்காக ஒரு வேளை சாப்பாடு கொடுக்க மாட்டேன். என் மகன் சாப்பாடு கேட்கறான்டா. டேய் சாப்பாடு கேட்கறான். எங்க போச்சு நிக்க சாப்பாடு கோலியா பழக துணி குடி தூட மாட்டேங்குது போட மாட்டேங்குது. சாப்பாடு சாப்பாடு கம்பெனி கேட்கிற சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்ற அவனுக்கு சொல்லிட்டு ஊருக்கு நீ தான் பலாகாத்தின்னு துணுங்கல. நீ சரங்கா சாப்பிடுறேன் பழங்கா சாப்பிடுறேன். டேய் சாப்பாடு எங்க வச்ச? அவன் போய் கஷ்டப்படணும்டா. உழைக்கணும். சாவ போற கம்பெனி சாப்பிட்டு உயிர் வாங்க போறேன்னா சாப்பிட்டு உடனே வெட்ட போறேன். அந்த சோறு வயிற்று போய் யாருக்கு புண்ணியம்? ஒண்ணு கிடையாது. யாருக்கு லாபம்? சேதமா போதா? கிடையாது. சாவு சோறு சாவு கொடுத்துறேன். என்னோட வயிறு நெறிதோ அப்பா, என்னோட வயிறு நெறிதோ இல்லையோ மனசு நெறிதா எப்போதும் பாப்பால மென்ன புண்டா சீனில் இருக்கிற சீனில் இருக்கிற பாரு முன்ன மத்த கட்டின பாரு. அது கிராம சேவை கூடத்துல 3 இலை. ஐயோ நீ 2 இலை. வைகரி எத்தானு யாருப்பா? அவர்தான். அவரு கேட்டாரு. அவன் தான்டா வைகரி.
மூணாவது சாப்பாடு வரைக்கும் கோழிக்கறி சாப்பிட்டு ஒரு ஆள் நீ தான். சாப்பாடு வருது போயிடு. யாரு காராமணி கோவமே போதும் நீ தெரியலையா? வீட்லயே சாப்பிட்டு சாப்பாடு கேட்கிறேன். கேக்குறாடா கடைசியா சாவு சோறு சாவு போற கம்யூனிட்டிக்கு நாட்டின் பொருளாதாரம் தெரிஞ்சாடா. அவன் விவசாயம் அவன் நாட்டு போட்டு வச்சுட்டு போயிடறான் இடத்த. அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் காலம் போச்சு நம்ம சங்கத்தில் என்ன பண்ண போகுது? இல்லையா சூப்பர் நல்லா வருவேன். அப்படி இருக்கும் போது சாவு சோறு ஓய்ச்சி போகுது. கெதுக்குடா நீ தெரிஞ்சியாப்பா? அப்போ கேட்டா பாத்தியா வீட்டுல போய் என்ன பண்றேன்னு? சாப்பாடு சோறு சாவு சோறு ஒத்து தோழி துணி தோழிடும் போல என் கையால கடத்தி சாப்பாடா உயிரோட பாருங்க கண்ணி எப்பா கண்ணி உடை பெரிய கலக்குதலாக தன்னுள்ளா இந்த மண்ணில் மாவேலு நான் தனியே மகனே மகனே பசியோதிகமென்று பல தடவை கொஞ்சம் வாங்கியே இந்த பாரில் உரை பிரிந்து இருப்பேனா நான் தனியே மகனே கடத்தி சாப்பாடு சாப்பிட்டு நான் போயிடுறேம்மா. எனக்கு சோறு கொஞ்சம் ஓட்டு விடுங்கம்மா சொல்றேன்ப்பா. கண்ணி ராஜா அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே. அண்ணன் விட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே உள்ளமில்லை மகனே உள்ளமில்லை மகனே அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு தாய் வழி நீ நடக்க தந்தை வழி பேரெடுக்க தாய் வழி நீ நடக்க தந்தை வழி பேரெடுக்க நான் அதை பார்த்திருக்கேன் நேரமில்லை மகனே நான் அதை பார்த்திருக்கேன் அண்ணன் விட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே உள்ளமில்லை மகனே உள்ளமில்லை மகனே
வேற எதுனா சொன்னாங்க பொருள்ன்ற இதே வச்சுக்கிறான் ஒரு அத்தோட 10 ஊர் பங்கு ரொம்ப பாய் ரெண்டு மாலுமே கஷ்டப்படுறேன் யாருன்னா ஆம்பளைக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணி ஒரு ஆம்பளைக்கு ஒரு 10 ரூபாய் அளவுக்கு நான் நல்ல வண்டா டேய் இருக்காதுப்பா நோட்டா கூட பரவாயில்ல என்னடா இவனை படி உடுத்து முடிவாச்சு கேட்டா முதல்ல தாய்க்கு கையமிச்சாங்க செய்ய சொல்லிட்டேன் ரெண்டாவது கேட்டா சாப்பாடு அதையும் கொடுத்துட்டேன் இதுக்கப்புறம் எதுக்கு இருக்கணும் ஒரு வெட்டி படி கொடுத்து பாருங்க கொண்டாலும் பாவம் சிசுவை கொண்டாலும் பாவம் என் பிள்ளைய நீ எட்டி எங்க அந்த பழியை தேடிக்க போற அந்த பாவத்தை தேடிக்க போற ஏன் என் பிள்ளை சாக பிறந்தவன் என் பிள்ளை உயிரோடு இருக்க போவதில்லை ஆனால் அவனை கொன்று நீங்க ஏங்க அந்த பாவத்தை தேடிக்கிறீங்க நீங்க நாட்டை ஆள பிறந்தவர் நாட்டை காப்பாற்ற பிறந்தவர் உண்மை அதனால் அந்த பழி உனக்கு வேணாங்க நான் பெற்றேன் வளர்த்து நானே கையால என் பிள்ளையை வச்சிடுறேன் நானே சாகடிச்சிடுறேன் தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள பாசத்தை பாத்தியா தாய் மேல பிள்ளை பாசம் வச்சு நான் கொல்லி போட்டுறேன் எங்க அம்மாக்கு அப்புறம் யாரும் கொல்லி போறதுக்கு ஆள் இல்லப்பா அவன் சொல்லிட்டான் இவன் என்ன சொன்னா பாத்தியா உலகத்தில் மகா பாவம் பசுவை கொன்றாலும் பாவம் சிசுவை கொன்றாலும் பாவம் அவனை வெட்டி அந்த பாவத்தை நீ எதுக்கு எடுத்துக்க போற அதனால நானே வெட்டிடுறேன் அப்படின்னு சொல்றான் இருந்தாலும் பொம்பளை நம்ப முடியாது பொம்பளை பேச்சு போய் வச்சாதான் போச்சு ஏன் தெரியுமா இப்ப அவன் ஏன் தெரியுமா கேக்குறா இந்த கட்சியை வாங்கி இவன் நம்ம பிள்ளைக்கு எவனாகிறானே அப்படின்னு திருப்பி என்ன குத்த மாட்டான்னு நிச்சயம் நாங்க அந்த அளவுக்கு யோசனையில இருக்கிறோம் ஆம்பளை பார்த்தா உங்களுக்கு அவ்வளவு இறக்காரமா தெரியும் என்ன குத்த மாட்டோம் நிச்சயம் சரிடா ஒருவேளை கட்டி எடுத்துரு உள்ளே வெட்ட மனம் இல்லாம இந்த கட்சியால என்ன குத்து பண்ணல உன்ன குத்துறா மத்தவங்கள எடுத்து போயிருக்கிறாங்க சரி இவரை நம்பி கொடுக்குறேன் ஏய் உன் பிள்ளை வெட்டுவல்ல நிச்சயமா டேய் இருந்தாலும் எதுக்கு ஏற்ற பார்த்து வச்சுருங்க உன்னை நம்பிதான் கொடுக்குறேன் அவனை ஒரே வெட்டு தலை வேலை கூட்ட வரமா பண்ணோம் இந்த கட்டாரி கொடுக்குற உன்னை நம்பிதான் ஒரே வெட்டு தலை தனியா போனோம் நான் பிள்ளைக்காக பார்ப்பேனா கணவனுக்காக பார்ப்பேனா நான் யாருக்காக நான் பார்ப்பேன் இப்படி மட்டும் கூடாதுடா ராஜா பதி சொல் மீறினால் பாவம் பதி சொல் மீறினால் பாவம் பதி சொல் மீறினால் பாவம் பதி சொல் மீறினால் பாவம் என் பாலனே உனை கொஞ்சால் பாவம் மகனே மகனே பிதியும் அதுவும் ஒன்றாய் கூடி பிதியும் அதுவும் ஒன்றாய் கூடி விட்டதே இந்த வேலை ராஜா
விதியும் மதியும் இரண்டும் கூட்டி விதியும் மதியும் இரண்டும் கூட்டி வந்ததே இந்த வேலை ராஜா ராஜா அடுத்தது நறுமை மைந்தா அடுத்தது நறுமை மைந்தா கொடுத்திட்டார் வாழை கையில் இந்த கோதை நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்ன செய்வேன் எவ்வளவு ஒரு சரி செய்த பார்த்தேடா பெத்த புள்ள உயிரை காப்பாத்திருக்காங்க தான் உயிரையே தியாக செஞ்சாலடா இவளை வச்சு இந்த பிள்ளை போனால் போகட்டும் இன்னொரு பிள்ளையை பெற்றுக்கொள்ள நினைச்சேரு இப்படி என் கனவிலே மன்னத்துக்கு போட்டுடா ஏய் ஐயா இவர் இப்படி செய்வார் என்று நான் சற்று யோசனை செய்யலையடா என்ன கொல்லுவார் நினைச்சவர் அவன் சாவான் நான் நினைச்சவர் பார்க்கலையடா ஐயா சரி விதி வலியது ஏன் மனைவியே இருந்தாலும் பரவாயில்லை இவரை வெட்டி வலியுறுத்தி ஆக வேண்டும் காத்தடிச்சா நோகுமின்னி பொத்தி பொத்தி வளர்த்தீங்க கருப்பசாமி கண்ணை குத்து மின்னு சோரூட்டி வளர்த்தீங்க காத்தடிச்சா நோகு மின்னி பொத்தி பொத்தி வளர்த்தீங்க கருப்பசாமி கண்ணை குத்து மின்னு சோறு ஊட்டி வளர்த்தீங்க ஊரி கண்ணி பட்டிடு மின்னே சுத்தி சுத்தி போட்டீங்க ஐயா அழகாத பிள்ளைய பெத்தி கண்ணீரை விட்டீங்க அடுத்த ஒரு சென்மத்தில நீங்க என் புள்ளையா போறக்கணும் உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும் அடுத்த ஒரு சென்மத்தில நீங்க என் புள்ளையா போறக்கணும் உங்க கிட்ட பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும் காத்தடிச்சா நோகு மின்னி பொத்தி பொத்தி வளர்த்தீங்க கருப்பசாமி கண்ணை குத்தி மின்னே சோறு ஊட்டி வளர்த்தீங்க நான் பிறந்த செடியத்தா உனக்குட்டி சொன்னீங்க காதி குத்தினா வலிக்கு மின்னே கண்ணீரண்டு மூடினீங்க நான் பிறந்த செடியத்தா உனக்குட்டி சொன்னீங்க காதி குத்தினா வலிக்கும் என்னே கண்ணீரண்டு மூடினீங்க கறி குழம்பு
அந்த தலையணி தாயை கொன்றா பாவி. அப்படி இருக்கும்போது தாய்க்காக அழுவதில் என்ன லாபம் இருக்கிறது? உன்னால் அல்லவரா என்னுடைய மனைவி இருந்தார். தாயே, அப்படி இருக்கும்போது அவள் சொல்ல வந்து தெரியாது. அவளை நானே தலைக்கு செய்கிறேன். காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரமர் வட்டம் கட்டியாமங்கல் ஸ்ரீ இனியா நாடகப்படுத்தினால் இன்றிரவு இந்த புனிதகாரில் நடத்திய நாடகம் நடந்து கொண்டிருக்கிற நாடகம் எரிகண்டாசுரன் யமகண்டாசுரன் வதையினும் அம்மன் பிறப்பு. இந்த ஆலயம் இது நடந்த வரலாறு எங்க இருக்குன்னாக்கா பலங்கைமான் ராமநாதபுரம் பக்கத்துல பலங்கைமான் என்று சொல்லக்கூடிய பாடைகட்டி மாரியம்மன் ஆலயம். அந்த பாடைகட்டி மாரியம்மன் ஆலயத்துல இன்றளவும் இங்க நடந்த காட்சி எல்லாமே அங்க நடக்கிறது. இது சாதாரண கதைகளும் அல்ல, உலகத்தில் நடக்காத ஒன்றும் அல்ல. இறந்த பிறகுதான் பாடை கட்டுவார்கள், கொல்லிடுவார்கள். ஆனால் உயிரோடு இருக்கும்போது பாடை கட்டி தூக்கி செல்லும் சடங்கு, கொல்லியிடும் சடங்கு அந்த ஒரு கோவிலில் மட்டும்தான் நடக்கும். ஏனென்றால் அந்த கோவில் நடக்கும் சடங்குதான் இன்று நாங்கள் நாடகமாக நடந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையால் இந்த மகனை பலி கொடுக்கும் இந்த நேரத்தில், இந்த காலை முற்பனமான நேரத்தில் யாரும் எழுந்து வீட்டுக்கு போயிடாதீங்க. இந்த கதையை பாதியில பார்த்துட்டு போக கூடாது. அப்படி போனால் பாவம்னு சொல்லுவாங்க. ஆகையால் அனைவரும் இப்போது எப்படி அமைதி காத்து எங்களுக்கு ஆதரவு நல்கிறோம், அதே போன்று நாடகம் முடியும் வரை பொறுமையோடு அமைதி காத்து எங்களுக்கு ஆதரவு நல்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.